ஆனா எழுதி வச்சுக்கோங்க, இந்த சின்ன பசங்க 2026 தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம். அருமை அருமை. நீ சின்ன பையனே இல்லப்பா, நீ ரொம்ப பெரிய பையன். இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சியாளர்கள் வேண்டாம். பாசத்தோடு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய நம் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். மக்களை பிரித்து சூழ்ச்சி செய்து ஆட்சி அதிகாரத்தை ருசிக்கலாம் என்ற பாசிச ஆட்சியாளர்களும் வேண்டாம். எப்படியெல்லாம் மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் மட்டும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய பாயாச ஆட்சியாளர்களும் வேண்டாம். பாசத்தோடு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். இந்த ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜகவும் மாநில திமுகவும் இனி தமிழ்நாட்டிற்கு தேவையே இல்லை. ஜனங்களையும் காக்கக்கூடிய எங்கள் ஜனநாயகன் தான் வேண்டும். என் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய ரசிகர்களையும் கோடான கோடி மக்களையும் வாக்காளர்களாக இந்த கழகத்தின் தோழர்களாக மாற்றக்கூடிய ஒரே வல்லமை படைத்த தலைவர் நம்முடைய தலைவர். உடனே ஒரு கும்பல் கிளம்பிடுவாங்க, ஒரே எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வர முடியுமான்னு கேட்பாங்க. எங்கள் தலைவரே சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் என்றால் அது ஒருவர் தான் என்று. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், எப்படி எம்ஜிஆர் என்றால் ஒருவர் தான், அவரை போல வர முடியாது என்று இன்று பேசுகிறீர்களோ, இன்னும் 100 ஆண்டு கழித்து தளபதி என்றால் ஒருவர் தான், தலைவர் என்றால் ஒருவர் தான். அவரை போல ஒரு முதலமைச்சர் இனி கிடைக்க மாட்டார், அவரை போல நல்லாட்சி கொடுக்க மாட்டார் என்று வருங்காலம் பேசக்கூடிய தளபதியாக நம் தலைவர் இருப்பார். எத்தனை அதட்டல்கள், உருட்டல்கள், மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம். தேர்தல் களத்தில் உங்கள் கதை முடிக்கும் வரை வாழ மாட்டோம். என்னுடைய உரையின் இறுதியாக சுருக்கமாக ஐயன் வள்ளுவனின் வாக்கை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் மக்களுக்காக கடமையாற்றக்கூடிய ஆட்சியாளர் கடவுளாக போற்றப்படுவார். நம் தளபதி வரும் காலத்தில் மக்கள் மனதில் போற்றப்படுவார். 2026 தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைகிறது. தலைவர் முதல்வர் ஆகிறார், நல்ல ஆட்சி கொடுக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.